அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட கிரிக் 11 நியூஸ் சேனலில் உள்ள இன்றைக்கி வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்சு. ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபியில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் குரூப் ஏ மேட்ச்சு துபாயில் நடக்குது மேட்ச்சு. ஸோ அதுக்கான டீம் ப்ரிடிக்ஷன் நம்மளோட கிரிக் 11 நியூஸ் சேனலில் பார்த்துடலாம் இன்றைக்கி. ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று வீடியோ கொஞ்சம் நம்ம ஷார்ட் வீடியோவாக தான் போட்டிருந்தோம். பட் சரியாக அது இது பண்ணலை, ப்ரெடிக்ஷனும் பண்ணலை. ஸோ அவசர இதில் போட்டதுனால நம்ம ஷார்ட் வீடியோ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் தான் இருந்துச்சு. ஷார்ட் வீடியோ போட்டோம், பட் அது எல்லாமே டோட்டலாக ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ அது சரியில்லை. ஸோ அதனால் இனிமேல் வந்து அந்த மாதிரி அவசர இதில் போடாமல் தெளிவாக கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் நல்லா ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு போடலாம் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி டைம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா இனிமேல் வந்து இந்த ப்ரெடிக்ஷன் போட வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கு. அது ஒன்று. சரி, இன்றைக்கி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் பார்த்துடலாம். இன்றைக்கி கண்டிப்பாக வந்து பாகிஸ்தான் வின் பண்ணியே ஆகணும். பாகிஸ்தான் வின் பண்ணால் மட்டும்தான் வந்து செமிஃபைனல் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே நியூசிலாண்டு கூட தோற்றுட்டாங்க. ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கலை அப்படின்னா செமிஃபைனலுக்கு வராது பாகிஸ்தான். அதுக்கான சான்ஸும் இல்லை, சுத்தமாக இருக்காது. ஸோ இந்தியாவுக்கு ஆல்ரெடி ஒரு மேட்ச் வின் பண்ணியாச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிச்சுன்னா கன்ஃபார்மாக செமிஃபைனல் போயிடும். ஒருவேளை இந்த மேட்ச்சில் இந்தியா தோற்று பாகிஸ்தானும் வின் பண்ணிச்சு அப்படின்னா ஸோ அப்போ ரன் ரேட்டு பேஸிஸில் எந்த டீம் உள்ளே போகிறது அப்படிங்கிறது மாதிரி வரும். ஸோ அது பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கான மேட்ச்சுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரிக் பஸ் ஆப்பில் வந்து ப்ராபபிள் பிளேயிங் 11 சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஃபக்கர் ஜமான் வந்து பாகிஸ்தானில் அவருக்கு இன்ஜுரி ஆயிருந்ததுனால அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இமாம் உல் ஹக்கை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துருவோம் ப்ராபபிள் பிளேயிங் 11 இந்தியாவில் ப்ராபபிள் பிளேயிங் 11 யார், பாகிஸ்தானோட ப்ராபபிள் பிளேயிங் 11 யார் அப்படிங்கிறது கிரிக் பஸ் ஆப்பில் வந்திருக்கு. ஸோ அது பிரகாரம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாகிஸ்தானோட ப்ராபபிள் பிளேயிங் 11 இமாம் உல் ஹக், பாபர் அஸம், ரிஸ்வான், சல்மான் அலி ஆஹா, குசில் ஷா, சவுத் சகில், பாபர் அஸம், தயாப் தாஹிர், ஷாஹின் அஃப்ரிடி, நசீம் ஷா, ஹாரிஸ் ராஃப், அப்ரார் அகமத். ஸோ இந்த ப்ராபபிள் பிளேயிங் 11 தான் விளாட்றாங்க. அதே மாதிரி இந்தியாவில் வந்து ப்ராபபிள் பிளேயிங் 11 யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சேம் 11 தான் சொல்லியிருக்காங்க. இதனால் நான் சொல்லிடுறேன். சேம் 11னாலும் சொல்லிடுறேன். ரோஹித் சர்மா, கில்லு, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, முகமது ஷமி. ஸோ இந்த ப்ராபபிள் பிளேயிங் 11 தான். அதே தான் லாஸ்ட் டைம் விளாண்ட அதே 11 தான் விளாடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி மாற்றம் இருக்குது. ஏன்னா கிரிக் பாஸ் ஆப்பில் வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் இது மாற்றமும் இருக்கும். பட் ஆனால் மேக்ஸிமம் இது தான் விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பார்த்துக்கலாம். ஸோ இந்த 2 ப்ராபபிள் பிளேயிங் 11 நம்ம எடுத்துக்கிறோம். இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங் 11 சொன்னதையும் எடுத்துக்கிறோம். பாகிஸ்தானோட ப்ராபபிள் பிளேயிங் 11 சொன்னதையும் எடுத்துக்கிறோம். இதை வச்சுட்டு நம்ம இன்றைக்கி டீம் பார்த்துடலாம். யாரான இந்தியாவை பொறுத்தவரைக்கும் யாராக நல்லா விளாடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மா, விராட் கோலி, கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர், ஜடேஜா, ஹர்ஷித் ராணா. இந்த 6 பிளேயர்ஸ் தான். மீண்டும் சொல்லிடுறேன். இந்தியாவை பொறுத்தவரை நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் 6 பேர். ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ரவீந்திர ஜடேஜா, ஹர்ஷித் ராணா. இந்த 6 பேரும். ஸோ அதே மாதிரி வந்து பாகிஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தானோட பெஸ்ட் ட்ரீம் 11 பாகிஸ்தான் நல்ல விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இமாம் உல் ஹக், ரிஸ்வான், குசில் ஷா, ஹாரிஸ் ராஃப், ஷாஹின் அஃப்ரிடி, நசீம் ஷா. இந்த ஒரு 6 பிளேயர்ஸு. ஸோ இந்தியாவில் 6 பிளேயர், பாகிஸ்தானில் மீண்டும் பாகிஸ்தானில் சொல்லிடுறேன். இமாம் உல் ஹக், ரிஸ்வான், குசில் ஷா, ஹாரிஸ் ராஃப், ஷாஹின் அஃப்ரிடி, நசீம் ஷா. ஸோ இந்த 6 பிளேயர்ஸும் இந்தியாவில் ஒரு 6 பிளேயர்ஸ், பாகிஸ்தானில் ஒரு 6 பிளேயர்ஸ் சொல்லியிருக்கேன். ட்ரீம் 11 தான். பட் அந்த குசில் ஷா, பாகிஸ்தானில் குசில் ஷா வந்து ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. இந்தியாவில் விராட் கோலி ஆப்ஷனல் மாதிரி தான். ஸோ நீங்கள் கோலி எடுத்திங்கன்னா பாகிஸ்தானில் குசில் ஷா விட்ருங்க.
இல்லை பாகிஸ்தானில் குஷில் ஷாவை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்தியாவில் கோலியை எடுத்துருங்க அப்படின்னா ட்ரீம் 11 வந்துடும். ஏன்னா நம்ம 12 பேர் மீதியெல்லாம் ஓகே, பட் இவங்க 2 பேர் மட்டும் கொஞ்சம் ஆப்ஷனல். இப்போ மீதி 10 பிளேயர்ஸ் ஓகே. 11வது இந்தியாவில் கோலி எடுத்திங்கன்னா பாகிஸ்தானில் குஷில் ஷா வேணாம். இல்லை பாகிஸ்தானில் குஷில் ஷா எடுத்தீங்க அப்படின்னா குஷில் ஷாவை எடுக்கலை அப்படின்னா இந்தியாவில் கோலி எடுத்துக்கங்க. ஸோ மீண்டும் சொல்லிடுறேன், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானுடைய ட்ரீம் 11 ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபிக்கான ட்ரீம் 11 பிளேயர்ஸ் யார் அப்படின்னு சொல்லிடுறேன். ரோஹித் சர்மா, விராட் கோலி, கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர், ரவீந்திர ஜடேஜா, ஹர்ஷித் ராணா, இமாம் உல் ஹக், ரிஸ்வான், ஹாரிஸ் ராஃப், சாஹித் அஃப்ரிடி, நசீம் ஷா, ஆப்ஷனல் பிளேயராக குஷில் ஷா. ஸோ இந்த ட்ரீம் 11 பிளேயர்ஸ் தான் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானுக்காக நம்ம கரிக்குலம் நியூஸ் கொடுக்கக்கூடிய ட்ரீம் 11 பிளேயர்ஸ். தேங்க்யூ.